Please go, Pastor. Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. Amen. God bless you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தல புத்தகம் 10 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு உயர்ந்த பதவியை இருந்தான். அந்த காலகட்டத்திலே ரோமர் ராஜ்யம் இருந்தது. ரோம் என்பது இத்தாலி தேசத்தினுடைய தலைநகர். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தபடினாலே அவர்கள் அவர்களுடைய அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு நபராய் கொர்நேலி இருந்தான். இவன் ஒரு உயர்ந்த பதவியை பெற்றவன், நல்ல வருமானத்தையும் பெற்றவன். இவனுடைய வாழ்க்கையில் அநேகரால மதிக்கக்கூடிய ஒரு பதவியை பெற்று கொண்டிருந்தவன் தான் இவன். இவனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் 100 பேரை வேலை வாங்குகிறவன், 100 பேருக்கு அதிகாரியாய் இருந்தவன், 100 பேர் இவன் சொல்லுவதை கேட்கக்கூடியவர்களாய் இருந்து அவர்கள் எல்லோரும் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் அவர்களுக்குள் இருந்தது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி இருந்தாலும், வெளியே மதிக்கத்தக்க கனத்துக்குரிய ஒரு பதவியில் இவன் மரியாதைக்குரியவனாய் இருந்தாலும், இவனுடைய வாழ்க்கை பொது இடத்திலே இவன் செய்யும் பொழுது அந்த பொது இடத்திலே இவனுக்கு உயர்ந்த மரியாதை இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு வாழ்க்கை. இவன் உழைத்து பணத்தை கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றுகிற குடும்பத்தினுடைய தலைவன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்கக்கூடியவன். இந்த குடும்பத்தில் அவன்
தகப்பனாக, புருஷனாக, தலைவனாக, இந்த குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு தந்தை இவன் இருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக இவனுடைய வீட்டார் அனைவரோடும் இவனுக்கு இருந்த தெய்வ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த ஜெப வாழ்க்கை, அடுத்தது இவன் உயர்ந்த பதவியில் இருந்தபடினாலே இவன் இவனுடைய வாழ்க்கையில பெற்ற பணத்தை தானுக்கு என்று வைத்துக் கொள்ளாதபடி இவன் அநேகருக்கு தர்மம் செய்ததை பார்க்கிறோம். இவனுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 100 பேர் மத்தியில் அவனுடைய விசுவாசத்தை அங்கு சொல்ல முடியாது, ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும். இவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறபடினாலே, தேவ பக்தி இருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறபடினாலே, தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறபடினாலே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை மற்றவர்கள் காண்பார்கள் என்பது உண்மை. இவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினதை நாம் பார்க்கிறோம். வெளியிலும் இவனுக்கு எந்த குற்றம் இல்லாதபடி விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறான். என்னை பொறுத்தவரையிலும் இவனுக்கு கீழ் இருக்கின்ற வேலைக்காரர்களை தவறாக இவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டான். ஏனென்றால் இவனுடைய விசுவாசம் மற்றவர்கள் காண்கின்ற அளவுக்கு இவனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ பக்தி இவனுக்குள் இருந்தது என்றால், இந்த தெய்வ பக்தியும் வெளியிலே இருந்திருக்கும், இந்த விசுவாசமும் வெளியில் இருந்திருக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வெளியில் இருந்திருக்கும். வீட்டுக்குள்ள மாத்திரம் இல்லை, வெளியும் இருந்திருக்கும். அதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக எதை காண்கிறோம் என்றால், வெளியவும் ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் இவனுடைய பதவி நீடித்தது. இவன் 100க்கு அதிபதியாக இருந்தான். இத்தாலி தேசத்தில் இருந்து வந்தவனாய் இருந்தாலும், ரோம ராஜ்யத்தினுடைய கீழ் இவன் ஒரு வேலை செய்திருந்தாலும், இவனுடைய விசுவாச வாழ்க்கை, இவனுடைய வாழ்க்கையின் வரலாறு வித்தியாசமாய் இருந்ததை இங்கு பார்க்கிறோம். வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை என்று இவன் இல்லை. இவன் தெய்வ பக்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறான் என்றால், அவனை படைத்த கர்த்தருக்கு அவன் தெய்வ பக்தியோடு வாழ்ந்து காட்டுவதை வெளியிலும் காட்டியிருப்பான், வீட்டிலும் காட்டுகிறது இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இவன் தெய்வ பக்தி என்று சொல்லும் போது, இந்த பக்தி வளர்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருப்பது ஒரு பெரியதான கடவுளுக்கு கீழ்ப்படிதல், தன்னை அர்ப்பணித்தல், குற்றங்களுக்கு விலகி வாழுதல், பாவத்தை செய்யாதபடி அடிமையாய் வாழாதபடி இருக்கின்ற வாழ்க்கை, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கிற வாழ்க்கை, அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற வாழ்க்கை, மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு வாழ்கிற வாழ்க்கை, இவையெல்லாம் இந்த விசுவாசத்திற்குரியதான ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சாரம்சம். எனக்கு அருமையானவே, இந்த வீட்டுக்குள்ளே நடந்ததை பார்க்கிறோம். இந்த வீட்டுக்குள்ளே நடந்தது என்னவென்றால்,
1ஆம் வசனத்தின்படி 100க்கு அதிபதியாய் வெளியே இருந்தவன், வீட்டுக்குள்ளே ஒரு தகப்பன், ஒரு புருஷன், ஒரு பிள்ளையாய், பெற்றோர் இருந்தால் பிள்ளை, அவனுக்கு மனைவி இருந்தால் புருஷன், அவனுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தால் தகப்பன். இப்படி உற்றார் உறவினர்கள், அவன் தர்மம் செய்தவர்கள் எல்லோரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து, இவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகின்ற இடத்திலே அவர்களும் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்வதும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலும், இவன் எப்படி முதலிடம் கொடுத்தானோ அதே போல அங்கு கூடியிருந்தவர்கள். இந்த இடத்தில் பார்க்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, தேவ பக்தி உள்ளவனும். இந்த தேவ பக்தி ஒரு மனுஷனுக்கு எங்கே கிடைக்கிறது என்றால், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தமாக்கப்படும். பசுத்தமாக்கப்படுதல் பாவத்தை விட்டு விலகி ஓடுதல், பாவத்தை எதிர்த்து வாழ்தல், பசுத்தத்திற்காக வாழ்வதற்கு பிரயாசப்படுதல். இது மிக பெரியதான ஒரு வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது. தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தமாக்கப்படும். ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தி இருக்க வேண்டும் என்றால், இந்த தேவ பக்தியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த தேவ பக்தி மற்றவர்கள் காண்கின்ற அளவுக்கு உனக்குள்ளே ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் இருக்க வேண்டும் என்றால், அதுக்கு அவசியமானது தேவ வசனமும் ஜெபமும். இது ரெண்டும் இருக்கும் போது அங்கு பசுத்தம் இருக்கும். நூற்றுக்கு அதிபதியாய் இருந்த இவன் இயேசு வாழ்ந்த நாட்களில் இருந்தவன். அந்த இயேசுவானவர் மரிக்கும் பொழுது இவனும் இருந்திருக்கலாம். ஏனென்றால் ரோமருடைய அதிகாரத்தில் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை இவன் கேட்டிருக்கலாம். இயேசுனுடைய அற்புதங்களை கண்ணால கண்டிருக்கலாம், எல்லா காதால கேட்டு இருக்கலாம். அப்போ இவனுக்கு கர்த்தருடைய சுவிசேஷம், இயேசுவினுடைய சுவிசேஷம் பழையதல்ல. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்திலே நாம் இவனை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரையிலும் இவனும் அறிந்து கொள்ள வேண்டியது இருந்தது என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவதிலும், தேவ வசனத்திலும், ஜெபம் பண்ணுவதிலும், பசுத்தத்திலும், விசுவாசத்திலும் உறுதியாய் இருந்தார்கள் என்பதை இவனும் கண்டிருப்பான். ஆகவே இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம் வந்திருக்கும். இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு தருணம். ஆகவே வீட்டுக்கு வெளியே இருக்கிற இந்த விசுவாசத்தின் வாழ்க்கை, தேவ வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனா இருந்தபடினாலே வீட்டுக்குள்ளே வந்து அவைகளை ஊர்ஜிதப்படுத்துகிறான், அந்த விசுவாச வாழ்க்கையை. அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள வாழ்ந்து காட்டுவது மிக பெரியதான
கஷ்டத்திலும் கஷ்டம். சில நேரத்தில் வானலெல்லாம் கூட வருகிறவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள், நடையை பார்க்கிறார்கள், பேச்சை பார்க்கிறார்கள். சூழ்ந்திருக்கின்ற எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய விசுவாசத்தில் இருக்கிற மனிதன் வீட்டுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை நிலைநிறுத்த, ஒரு பசுத்தத்தை நிலைநிறுத்த, தேவ வசனத்தில் வாழ்கிறதை நிலைநிறுத்த, ஜெபத்தில் ஜெபம் செய்வதில் உறுதியாய் இருப்பதில் நிலைநிறுத்ததை, இவன் ஒரு மிக பெரியதான ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு குடும்பத்துக்குள் எவை இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அந்த வீடு ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வீட்டில் உள்ள அனைவரும் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவ பக்தி நிறைந்த குடும்பமாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த வீட்டுல அணையாத தீபமாய் இருக்கிற இயேசுவின் வார்த்தை, சுவிசேஷத்தின் வார்த்தை, அவருடைய சத்தியத்தின் வார்த்தை, அது வீட்டுக்குள்ளே இருந்து துவங்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே துவங்கப்படுகிற வாழ்க்கை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், போதுமானவர். இஸ்ரவேலின் தேவன் என்றென்றும் ஜீவிக்கிறவர். ரோமர்கள் கிறிஸ்துவை எதிர்த்திருந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில் சுத்த இருந்தது, பசுத்த இருந்தது, தேவ பக்தி இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. காரணம், தேவ வசனம் அவன் வாழ்க்கையில் மையமாய் இருந்திருக்கும். ஜெபத்திற்கு உறுதியாய் வீட்டை சேர்க்கிறான் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபமும் அவனுக்கு இருந்திருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு பலிபீடத்தை கட்டுவது அவசியம். இந்த பலிபீடத்தை கட்டி வேத வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சத்தியம் அவர்களை காப்பாற்றும், அந்த சத்தியம் அவர்களை ஆதரிக்கும், இந்த சத்தியம் அவர்களுக்கு துணையாய் நிற்கும், பசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று தீமோத்தேயு 4:6 இவ்விதமாக சொல்லுகிறது, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், எவைகளை தேவ வசனமும் ஜெபமும் பசுத்தமும், இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ஆண்டவருடைய பணியில் ஒரு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பதற்கு விசுவாசத்தையும் அவருடைய வார்த்தையும் கையாளுகிற விதம், அதை பற்றி கொள்ளுகிற விதம், அதை வைத்து வாழ்கிற விதம் நமக்குள்ள இருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, சீர்கேடு கிழவிகள் பேசுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட்டு விலக வேண்டும். உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உலகத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தை ஆளுகிறவன் பிசாசு.
இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசை நாம் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை அறிந்தவன் எதிர்த்து நிற்கிறான். தேவ பலனை பெற்று எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய வல்லமையை பெற்று எதிர்த்து நிற்கிறான். பசுத்த ஆவினுடைய பட்டயத்தை எடுத்து எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய வசனமாகிய பட்டயத்தை எதிர்த்து நிற்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த உலகத்தை விட்டு விலகு, கட்டுக்கதைகளுக்கு விலகு, உலகத்தினுடைய காரியங்களை விட்டு விலகு. நீ என்ன செய்ய வேணாம், தேவ பக்திக்கு எதுவானதை முயற்சி பண்ணு. முயற்சி செய்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். அடுத்ததாக, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி இருக்கிறவனுக்கு விசுவாசத்தில் பலனடைவான். வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பான். கர்த்தருக்காக வாழ்கிறதில் நம்பிக்கையோடு இருப்பான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் தேடுகிறவனாயிருப்பான். ஆகவே அவனுக்கு கிடைக்கிற மிகுந்த ஆதாயத்தில் ஒரு பெரிய ஆதாயம் என்னவென்றால் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓடுகிற ஒரு விசுவாசியாய், வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடுகிற விசுவாசியாய், போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவ பக்தி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். மிகுந்த ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பக்தி உனக்கும் எனக்கு இருக்கணும். அந்த ஆதாயம் என்பது பரலோகத்தையும் நித்திய ஜீவனையும், கர்த்தர் கைவேலை இல்லாத வீட்டை கட்டுகிற அந்த வீட்டுக்கும் அந்த ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனாக்கா இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இதை அறிந்தவன் போதும் என்ற மனதுடன் வாழ்வான். அவனுக்கு உண்மையாகவே தேவ பக்தி இருக்கும், பக்தி வைராக்கியம் இருக்கும். 1 தீமோத்தேயு 6:11 இவ்விதமாக சொல்லுகிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணமும் அடைவதற்கு நாடு. தேவ பக்தியும், இதுல அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகளை விட்டோடி விலகு, விட்டோடு. பாவம் வருமானால் அதை தூரமாய் விலகி ஓடு. அது உனக்கு ஆதாயமாய் மாறட்டும், ஆகாரமாய் மாறட்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைவதற்கு நாடு. எதை விட வேணுமோ அதை விடு, எதை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமோ அதை நாடு. விசுவாசத்தில் உறுதியாயிரு, தேவ பக்தியில் உறுதியாயிரு, அன்பில் உறுதியாயிரு, பொறுமையும் சாந்தமும்
தன் வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கிற ஒரு விசுவாசியா இரு. அடையும் வரை நாடு அது. இதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பணவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பணினவனமாய் இருக்கிறாய். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ நமக்கு முன்பாக ஒரு போராட்டமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. போராடி ஜெயம் கொள்ள வேண்டும், போராடி வெற்றி கொள்ள வேண்டும், போராடி பிசாசை காலின் கீழ் மிதிக்க வேண்டும். பிசாசு நம்மை விட்டு அகன்று செல்லுகிற வரையிலும் முழங்கால் யுத்தத்தில் நிற்பதிலும் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியதிலும் உறுதியாய் விசுவாசத்தில் இருக்கிற மனிதனை பிசாசு தொட முடியாது. ஆகவே நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டம். தேவ பக்தி உள்ள இருக்கிற மனிதனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்தது வித்தியாசமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கின்றவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியினுடைய வேஷம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தியிலும் வேஷம் போடுறாங்க. விசுவாசத்தில் இருக்கிற மாதிரி, அன்பில் இருக்கிற மாதிரி, நீதி செய்கிற மாதிரி, பொறுமையாய் இருக்கிற மாதிரி, சாந்த குணமாய் இருக்கிற மாதிரி வேஷமான வாழ்க்கை, தேவ பக்தி இருக்கிற மாதிரி காட்டுவது. ஆனா உள்ளவோ ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை. வாழ்கின்ற வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. இந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், அவனுக்கு தேவ பக்தி இராது. ஆகவே இந்த வேஷத்தை கலைத்து உண்மையான தேவ பக்தி உனக்குள்ள வர வேண்டும். முதல் வாசித்தது போல தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தமாக்கப்படும். அப்போ இந்த ரெண்டும், தேவ வசனமும் ஜெபமும் இருக்கும் போது அந்த வசனம் என்னை சுத்திகரிக்கிறது, பசுத்தமாக்கிறது, பசுத்தவானாய் நீதிமானாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. அப்போ வேஷத்தை கலைத்து விட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும் விட்டு விலகுவான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பசுத்த ஆவியினுடைய வல்லமை அவனை தாங்கும், ஆதரிக்கும், காப்பாற்றும். ஒரு நல்ல விசுவாசி, தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன், தேவ பக்தியினுடைய வேஷம் அவனுக்குள்ள இராது. தீத்து 1:3 சொல்லுகிறது, பெய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகின்ற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி, தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகின்ற அறிவு. அப்போ சத்தியம் உனக்குள்ளே இருந்தால்தான் அந்த தேவ பக்தி இருக்கும். அப்போ சத்தியத்தை தியானம் பண்ண வேண்டும்,
வாசிக்க வேண்டும். ஆண்டவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவ பக்தி அடைவதற்கு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை, அந்த கிருபையினுடைய ஐக்கியம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உருவாக்கப்பட்ட, கொண்டு வரப்பட்ட இந்த பூலோகத்தில், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், என்றைக்கு இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் காலெடுத்து வைத்தாரோ அன்றைக்கு நாம் இந்த பூலோகத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டோம். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு இருக்க வேண்டும் என்றால் நான் சத்தியத்தை வாசிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வாஞ்சியாயிருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவருடைய வசனம் கல்லான இதயத்தையும் உடைக்கக்கூடிய வசனம். அந்த வசனம் உன்னிலே இருக்கும் போது அது தேவ பக்தியை தூண்டிவிடும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியை லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி வாழ்கின்ற வாழ்க்கையில் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க, அவபக்தி இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டா அவர் சொல்றாரு, தேவ பக்தி அவபக்தி. அவபக்தி பிசாசை பின்பற்றுகிறவன், உலகத்தை பின்பற்றுகிற ஆசா பாசங்களுடைய அடிமைக்கு அடிமையாய் இருக்கிறவன். ஆனால் தேவ பக்தி உள்ளவனோ, தெளிந்த புத்தி உள்ளவனோ, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவனும் சத்தியத்தை விட்டு வாழ்கிறவனமாய் இருக்கிறான். அதுவே அவனுக்கு ஜீவன். ஆகவே நமக்குள்ளே அவபக்தி இருக்கிறதா, தேவ பக்தி இருக்கிறதா யோசிக்க வேண்டும். அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு தேவ பக்தி உள்ளவன் புத்தி உள்ள ஆராதனை செய்வான். எப்பொழுது? நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம். இந்த ஆலயமாகிய நம்முடைய சரீரம் அவருக்கு ஏற்ற பசுத்தம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். ஆகவே இந்த தேவ பக்தி விசுவாசம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு விலகி ஓடு, காம்ப்ரமைஸ் ஆகாது. தேவ பக்தி இருப்பதற்கு பிரயாசப்படு. தேவ வசனமும் ஜெபமும் பசுத்தம் இருக்கிற இடத்தில் தேவ பக்தி இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாய் இயேசுவே, நம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீர் எதிர்பார்ப்பது தேவ பக்தி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். உம்முடைய அன்பு போதுமானது. உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பக்தி விருத்தி அடைவதற்கு கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய வசனத்தினாலே வாழ்கிற பிள்ளைகளாய், ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாய், உமக்கு விருப்பமான பசுத்தம் எங்களிலே இருக்கத்தக்கதாக பசுத்த ஆவியானவர் உதவி செய்ய கிருபை தாரும். கேட்டிருக்கிற
கேட்க போகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலே நிரப்பம். தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இதயமாய் பக்குவப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவசிய சகல வார் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமீன் ஆமீன். கத்தரோடு பயணிக்கும் அனுபவம். ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றிகளை செலுத்துகிறோம். கத்தரை விட்டு விலகாமல் கத்தரோடு பயணிக்கும் அந்த காரியத்திலே கத்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மறுகொலிப்பை கேட்க போகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக கூட இருந்து சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் உங்கள் சபையையும் வாழ்த்துகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன். God bless you brother. Amen. Thank you. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சிக்காக எங்களுடன் ஊழியர் இணைந்திருக்கிறார்.